அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 9/7/2015 ஆனி மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. அஷ்டமி திதி பிற்பகல் 3:45 வரை, பின்பு நவமி திதி. ரேவதி நட்சத்திரம் மாலை 6:06 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். சித்த யோகம் மாலை 6:06 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப உரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசினியர்களே, குரு பகவான் ஜென்ம ராசியை பார்வை செய்வதும் 3இல் சூரியன் செவ்வாய் சஞ்சரிப்பதும் உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு ஆகும். தொழில் ரீதியாக லாபகரமான பலன்களை அடைவது மட்டுமில்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு சாதகமான பலன்களை அடைவீர்கள். ரிஷப ராசினியர்களே, சந்திரனானவர் லாபஸ்தானத்தில் அமைய பெற்று 4இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதிர்நீச்சல் போட்டாவது ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உடன் இருப்பவர்களிடம் பேசுகின்ற பொழுது கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். மிதுன ராசினியர்களே, சந்திரனானவர் கேது சேர்க்கை பெற்று 10இல் சஞ்சரிப்பதும் 3இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பு ஆகும். இதன் மூலமாக பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, புதிய பொருட்கள் வாங்கக்கூடியவங்கள் கூட இன்றைய நாளில் உண்டாகும். கடக ராசினியர்களே, ராசியாதிபதி சந்திரன் 9இல் அமைய பெற்று கேது சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதும் 2ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் இருப்பதும் உன்னதமான அமைப்பு ஆகும். இருந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்றமும் அனுகூலங்களும் ஏற்படுவது மட்டுமில்லாமல் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு உன்னதமான நிலை கூட இருக்கிறது. சிம்ம ராசினியர்களே, லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியனும் செவ்வாயும் சஞ்சரிப்பது உங்கள் பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், அட்டமஸ்தானத்தில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதால் புதிய முயற்சிகளை மட்டும் சற்று தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. வீண் குழப்பங்கள் ஏற்படலாம் என்பதனால் மனம் தளராமல் நிதானமாக இருப்பது மிகவும் நல்லது. கன்னி ராசினியர்களே, ராசியாதிபதி புதன் சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்று 10இல் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய யோகங்கள் கூட இருக்கிறது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். துலா ராசினியர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் புதனானவர் அமைய பெற்று 6இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொண்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். குரு சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடிய அமைப்பும், சிலருக்கு புதிய பதவி ஒன்று தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. விருச்சிக ராசினியர்களே, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாயும் 10இல் குருவும் சஞ்சரிப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சிந்தித்து நிதானித்து கவனத்தோடு செயல்படுவது நல்லது. 5இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும் என்றாலும் வண்டி வாகனங்கள் செல்கின்ற பொழுது கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. தனுசு ராசினியர்களே, பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குருவும் சுக்கிரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு ஆகும். பண வரவுக்கு எந்த விதத்திலும் குறை இருக்காது. உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சாதகமாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது.